ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப குவிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு எக்லெஸ் கேக் பண்ண போகிறோம். அண்ட் இது குழந்தைகளுக்காகவே சொல்லலாம், ஏன்னா வந்து நம்ம பண்ண போகிறது வந்து ஆப்பிள் கேக். ஓ, நிறைய பேர் இப்போ ஆப்பிள் சாப்பிட்றதுனாலே யோசிக்கிறாங்க. பட் நம்ம அதை வந்து கேக்கில் போட்டு கொடுக்கும்போது ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு 2 நாள் பீஸே வந்து எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் எக்லெஸ்ன்ற போது எதுவுமே பார்க்க வேண்டாம், லைக் இட்ஸ் எல்லாருக்குமே யூஸ் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். பட் ஆப்பிள போட்டு பேக் பண்ண முடியுமா மேம்? கண்டிப்பா, ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைன், இதுவே புதுசா இருக்கே. ஓகே, திடீர்னு மேம் வந்து இப்போ ஆப்பிள் சின்னமன் கேக் பண்ண போறோம் இல்லையா, என்னென்ன தேவை அப்படிங்கறத சொல்லிடலாம். மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, பால் தேவைப்படும், தயிர், பொடி பண்ண சுகர், எண்ணெய், வானிலா எசன்ஸ், கொஞ்சமா பாதாம் அண்ட் பட்டை பொடி வேணும், ஆப்பிள். ஃபைன் மேம், தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இதெல்லாம் நீங்க எப்படி நோட் பண்ண போறீங்க, எப்படி வந்து பண்ண போறீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே ஃபைன், இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்க போறோம் மேம்? ஓகே மேம், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இருக்கிற எல்லா ட்ரையான விஷயத்த எல்லாமே ஒன்றா போட்டுற போகிறோம். அண்ட் இன்னொரு பவுலில் வெட்டான விஷயத்த எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருப்போம். ஸோ முதல்ல ட்ரையான விஷயம் மைதா எடுத்துக்கலாம். ஸோ மைதா வந்து 1/2 கப். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் பவுடர், அண்ட் பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை அளவு போதும். ஓகேங்களா? அண்ட் ஒரு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு முதல்ல நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சிருவோம். அண்ட் இது கூடயே வந்து பட்டை பொடி, பட்டை பொடியுமே வந்து நம்ம டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி தான். ஒரு பிஞ்ச் தான் போட்டிருக்கீங்க. ஆமா, ஏன்னா பட்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் சில பேர் இப்பவே பாருங்க அந்த ஸ்மெல் பாருங்க. ஆமா, உங்களுக்கு வருது அது வரைக்கும். அதனால அதை ரொம்ப ஜாஸ்தி போட்டீங்கன்னா நம்மளால அதை சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுக்கப்புறம் வந்து முடிஞ்சிச்சு ட்ரைங்கிங். இப்போ வெட்டான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம போட வேண்டியது வந்து தயிர், தயிர் ஒரு 1/4 கப், கூடவே எண்ணெய், எண்ணெய் 1/4 கப்போட பாதி அளவு போதும். அதுக்கப்புறம் இதுல போட வேண்டியது வந்து வானிலா எசன்ஸ், அது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அண்ட் இதுல வந்து சுகரும் போடணும். சுகருமே வந்து உங்களுக்கு பவுடர் சுகர். ஆமா, பவுடர் சுகர் போட்டீங்கன்னா சீக்கிரமா கரையும். அதுவுமே வந்து உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கலாம். ஸோ பவுடர் சுகரும் போட்டாச்சு. ஸோ இதை வந்து நம்ம பால் மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். ஏன் முதல்ல பாலை போட மாட்டேங்கிறோம்னா பால் வந்து தெரிஞ்சிரும், அதுவுமே வந்து தயிர் மாதிரி ஆயிரும். அதனால வந்து நம்ம போடுறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஷைனியான கன்சிஸ்டன்சி, நல்லா பளபளன்னு வர மாதிரி ஒரு மிக்சர் ஆன உடனே தயிர் எவ்வளோ போட்டோமோ அதே அளவு நம்ம பாலும் ஊற்ற போகிறோம். ஸோ 1/4 கப் தயிர் போட்டோம், அதே மாதிரி 1/4 கப் பால். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இனிமே நம்ம டைரெக்டாக போட வேண்டியது வந்து நம்மளோட ட்ரைங், அவ்வளோதான், அப்படியே போட வேண்டியது. ஸோ இது ரொம்ப சிம்பிள். அதாவது நம்ம கிச்சனில் வந்து பண்ணும்போது சின்ன பசங்களும் வந்து கேட்பாங்க நானும் பண்ணுறேன்னு. ஸோ நம்ம நார்மலாக பீட்டர் யூஸ் பண்ணி பண்ணுற கேக்கு இல்லைன்னா செலிப்ரேஷன் கேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். அடல்ட் சூப்பர்விஷன் கண்டிப்பாக வேணும். ஆனால் இது ஒன்றுமே இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருங்க, குழந்தைங்களை கொட்ட சொல்லுங்க, அவ்வளோதான் மிக்சிங். ஸோ பேட்டர் முடிஞ்சிச்சு. ஆப்பிள் நம்ம இன்னும் மிக்ஸ் பண்ணல. ஆப்பிள் நல்லா க்ளீன் பண்ணிட்டு தேவையான அளவை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் யூஸ் பண்ணி நீங்க அதுல போட்டு தோலோடையே போடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, ஸோ போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு அவ்வளோ. ஓகே, ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து லைன் பண்ணி வச்ச டின்ல வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வெறும் ஆப்பிள் போடும்போது அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து அந்த ஒரு ஏதோ ஒரு
மிஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். அதனாலதான் வந்து அது கூடவே வந்து நம்ம கொஞ்சம் சின்னமனும் போடுறோம். அந்த பேக் ஆகும்போது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். ஸோ இது ஆப்பிள் அண்ட் சின்னமன் ஒரு நல்ல காம்பினேஷன். ஆமா, ஆப்பிள் சின்னமன், பனானா சின்னமன் எல்லாமே ரொம்ப நல்ல காம்பினேஷன். ஓகே. அண்ட் இதுவுமே பசங்க வேண்டான்னு யோசிக்கிற விஷயத்த வந்து நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு மேலேயுமே நம்ம வந்து ஃபைனலி வந்து ஒரு ஓகே நான் இன்னொரு பீஸ் எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இதுக்கு நீங்கள் எந்த ஆப்பிள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதில் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதுவும் கிடையாது. கிரியேட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைன்னா ஆப்பிள் பண்ற சாக்குல நம்ம கை வந்து அப்படி வேற லெவல்ல ஃபீல் லைட்டாக வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா நடுவில் மட்டும் இருக்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆக்கலாம். ஓகே. இப்போ நான் பதாமை வந்து கொஞ்சம் நேராக ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிட்டு அங்கங்கே போட்டுக்கலாம். இதில் நீங்கள் பதாம் போடலாம், வால்நட்ஸ் போடலாம். வால்நட்ஸ் ரொம்ப நல்ல காம்பினேஷன். ஸோ வால்நட்டும் போடலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கோம் அவனை. ஸோ அவன் ப்ரீஹீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 180 டிகிரி 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ண வைக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பண்ணலாமா? எஸ் செட் பண்ணிட்டாங்க மேம். அதை அப்படியே வந்து வச்சுட்டு மேம் சொன்ன டைமிங்ல எடுக்க வேண்டியதுதான். ஆமாம். ஸோ இது வந்து நீங்கள் டைம் செட் பண்ண வேண்டியது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வைங்க. எக்லெஸ் கேக் பொறுத்த வரைக்கும் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எக் வேரியன்ட் மாதிரி கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் வச்சுட்டு டைமர் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் எடுத்து வச்சு பாருங்க. ஒரு டூத் பிக் மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு குத்தி பாருங்க. வேகல சென்டர்ல குத்தி பார்க்கணும். நிறைய பேர் பண்றது வந்து சைட்ல பார்த்துட்டு வெந்துருச்சுன்னு நினைச்சு எடுப்பாங்க. கட் பண்ணோன்னு சென்டர்ல மட்டும் வந்து வழுவழுன்னு இருக்கும். அந்த பேட்டர் அப்படியே இருக்கும். ஸோ அதனால சென்டர்ல குத்தி பாருங்க. இன்னும் 10ல வேகணும்னு நினைச்சீங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் எக்ஸ்ட்ரா வைங்க. உடனே திருப்பி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சீங்கன்னா அது கரிஞ்சிரும். ஓகே ஃபைன். கேக் அப்படி உள்ள வச்சோம். இப்போ வெளியில எடுக்கலாம். எல்லாமே ரெடி ஆயிருக்கு. ஸோ இப்போ மேம் சொன்னாங்கன்னா எடுத்துடலாம். அது மட்டும்தான் பேலன்ஸ். ஆமாம், டைம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அகைன் உள்ளேருந்து எடுக்கும் போது க்ளவுஸ் போட மறக்கக்கூடாது. ஓகே. ஸோ நம்ம போட்ட நட்ஸ் எல்லாமே வந்து மேலே நல்லா இருக்குது. அண்ட் கொஞ்சம் நேரம் கூல் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டிமோல்ட் பண்ணிட்டு we will cut it. ஓகே. ஸோ கூல் ஆயிடுச்சு மேம் சொன்ன மாதிரி. இப்போ அடுத்தடுத்த வேலைகளை பார்க்கலாம். ஆமாம். ஓகே. ஸோ கூல் ஆயிடுச்சு. நம்ம லைட்டாக வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு டிமோல்ட் பண்ணிடலாம். கேக் நல்லாவே வந்திருக்கு. கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு ப்ளம் கேக் மாதிரியே இருந்துச்சு. அதான் மேம் கிட்ட கேட்டேன், மேம் அதுவா? நோ 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 அப்படின்னாங்க. மேபி அந்த ஃப்ளேவர்ல நமக்கு இருக்கலாம். ஏன்னா ப்ளம் கேக்ல கொஞ்சம் சின்னமன் ஆட் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு அந்த ஃபீல் வந்திருக்குமா இருக்கும். ஸோ கட் பண்ணி பார்க்கலாமா? நல்லாவே உள்ள வரைக்கும் வெந்துருச்சு. அப்படிதான் கேட்கணும், வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு தான் நம்ம கேட்டு பழக்கம். ஸோ பாருங்க. ஓகே, சூப்பர். ஸோ கேக் எப்படி ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்க. இப்போது நம்ம டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற ரீகேப்பை மேம் தான் சொல்லணுங்கிறதுனால அந்த குவான்டிட்டியோட என்ன பண்ணுங்கிறத சொல்லிடுங்க மேம். மைதா 1/2 கப், அப்புறம் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன். கூடவே வந்து ஒரு சிட்டிகை அளவு வந்து பட்டைத்தூள், சின்னமன் பவுடர் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி சைடில் வச்சுருங்க. இன்னொரு பவுலில் வந்து தயிரையும் எண்ணெயும் சுகரையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு பேட்டர் மாதிரி ரெடி ஆன உடனே நீங்கள் கொஞ்சம் பாலை வந்து ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், எல்லா வெட் இன்க்ரீடியன்ஸும் ரெடி. இப்போ ரெண்டத்தையுமே வந்து ஒரு பவுலில் மாற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஆப்பிளை வந்து நல்லா கிரேட் பண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம லைன் பண்ணி வச்ச டின்னில் மாற்றினதுக்கப்புறம் மேலே கார்னிஷிங் மாதிரி கொஞ்சமாக வந்து அதே ஆப்பில் வந்து இன்னும் கொஞ்சம் திருவி போட்டுக்கோங்க. மேலே வந்து அடிஷ்னலாக ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம பதாம் சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்லைஸ் பண்ணி பதாம் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வால்நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ண அவனில் 180 டிகிரியில் வந்து இப்போ வந்து ஒரு 25 நிமிஷம் ஆச்சு. ஸோ 25 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துட்டோம். ஸோ நம்மளோட ஆப்பிள் சின்னமன் கேக் வந்து இஸ் ரெடி தான். ஓகே ஃபைன்.
ஸோ இப்போ இந்த கேக்கை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதை நான் வந்து கட் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணுற கேப்பில் மேம் கிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்க போகிறேன். அதாவது எங்களுக்கெல்லாம் யாரெல்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து நிறைய விதமான கேக்கெல்லாம் பண்ணி கொடுப்பீங்கல்ல. பட் உங்களுக்கு பேசிக்காக கேக் பிடிக்குமா? என்ன பிடிக்கும்? அப்படி கேக் பிடிச்சா என்ன ஃப்ளேவர் என்ன பிடிக்கும்? ஓகே, எனக்கு வந்து இந்த மாதிரி டீ கேக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கேக் வந்து ஆப்பிள் சின்னமன் கேக். அண்ட் இன்னொன்று வந்து ஹாட் மில்க் கேக்னு ஒன்று இருக்கு. ரொம்ப பேசிக் தான், ஆனா அது ஒரு சிட்டிங்ல அந்த கேக் ஃபுல்லாவே சாப்பிட முடியும், அந்த அளவுக்கு ரொம்ப யம்மியா இருக்கும். ஸோ டீ கேக்ஸ்ல அது பிடிக்கும். க்ரீம் கேக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே ஃபெரேரோ தான். ஸோ அது நம்மளே ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு மாதிரி விஷயம் இல்லையா? ஸோ அது நம்ம வந்து பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபெரேரோஸ் மாதிரி சூப்பராக இருக்கு. அண்ட் மேமும் அவங்களோட ஃபேவரட்டான விஷயங்களை சொல்லிட்டாங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா வந்து கேக்கா, அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம்ஸு, சாக்லேட், இதெல்லாம் வந்து கேர்லி திங்ஸ், அதெல்லாம் நிறைய பேர் சாப்பிடுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் என் லைஃப்ல கேர்லியாவே இருந்ததில்லைங்கிறதுனால அதெல்லாம் பண்ணதில்லை. ஸோ ஐம் அ வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன்றதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுனா, காஃபி கூட பார்த்தீங்கன்னா சக்கரை இல்லாமல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த கலரே அப்படியே அந்த கண்ணங்கரேன்னு இருக்கும்ல, அப்படி இருந்தா தட் மேக்ஸ் மீ ஸோ ஹாப்பி. பிளாக் கலர் இல்லை, மில்கோட, ஆனாலும் டார்க்கா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அதனால எல்லாமே அப்படி ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் லைஃப்ல. பட் இது வந்து மேம் சொன்ன மாதிரி அவங்களோட அந்த பேக்கிங்ல கூட ஒரு கைப்பக்குவம் கண்டிப்பா முக்கியம். டேஸ்ட் பண்ணதுல சூப்பர்பா இருக்கு மேம். தேங்க்யூ. ஸோ சூப்பர்பா ஒரு கேக்கை சாப்பிட்டுட்டு கிளம்பிக்கிற அந்த சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சந்தோஷத்துக்கு வந்து வேற இணையே கிடையாது. அண்ட் நீங்களுமே வந்து இந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து மசாலாவை மிஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து இங்கே போகிற மிளகாத்தூளை மிஸ் பண்ணுவோம். பட் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இதை நான் பார்க்க தான் முடியும், எங்கே செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஏன் அப்படின்னா வந்து அன்லஸ் நீங்கள் இதை வந்து ஒரு ட்ரையலாக எடுத்து பண்ணால் உங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட் என்னன்னு உங்களுக்கே அப்போ கண்டிப்பாக தெரியறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுக்க நீங்கள் வந்து இந்த கேக் எபிசோட பாருங்கள். அண்ட் நாளைக்கும் கேக் தான் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் டீம். டேக் கேர், பை பாய்.